Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இந்த மந்த் வந்து ஒரு ஸ்பெஷல் மந்த் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வருது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டாச்சு. இதில் வந்து நான் வந்து க்ராச்செட்டிங் என்னோடய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸால் நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். என்னோடய பழைய சேனல் நோசி சாண்ட்வொர்க்கில் வந்து இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அகெயின் வந்து இந்த சேனல்லையும் நான் வந்து ரிப்பீட் பண்ணலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து நான் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான பெல் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். க்ராச்செட் பெல். கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து க்ரீன் கலர்னால் ஒயிட் அண்ட் ரெட் அந்த மாதிரி கலர்ஸில் பண்ணால் தான் வந்து நல்லா வந்து தெரியறதுக்காக நான் இந்த ரெட் அண்ட் ஒயிட் கலரில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன கலர்ஸ்லனாலும் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த பெல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே, பேசிக்ஸ் வீடியோ நீங்கள் வந்து க்ராச்செட்டிங்கில் நியூனா பேசிக்ஸ் வீடியோ என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா வந்து நான் இப்போது மெட்டீரியல்ஸ் நீடட் சொல்லுவேன். நீங்கள் எந்த மெட்டீரியல் ஆஃப் யான்லையும் பண்ணிக்கலாம். இந்த பெல் வந்து காட்டன் யானில் பண்ணியிருக்கிறேன். இந்த பெல் வந்து அக்ரலிக் யானில் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து பெல் ஷேப்பெல்லாம் மாறாது, சைஸ் மட்டும் லைட்டாக டிஃபர் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். நீங்கள் எதுலனாலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, வாங்க என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஒயிட் வந்து நான் 100% காட்டன் யான் வச்சு பண்ணியிருந்தேன். சம்மர் லவ் பிராண்ட், கங்காவில் சம்மர் லவ் 100% காட்டன். ஓகே, இந்த யானோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% அக்ரலிக் யான். ஓகே, இந்த யான் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கங்காவில் ஒலிவியா 100% அக்ரலிக் லைட் வெயிட் 3. ஓகேவா? கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கிராஃப்ட் காட்டேஜ் அண்ட் யான் அடிக்ட் இருக்கும். அந்த ஷாப்பில் நேர்லேயே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது யான் அடிக்ட். எல்லாம் அமேசான் அந்த மாதிரி நிறையா ஆன்லைன் லிங்க்ஸ் வந்து இருக்குது யான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 கலர்ஸ் எடுக்க போகிறேன். ரெட் கலர் பெல் பண்ணிவிட்டு பார்டரில் வந்து க்ரீன் கலர் கொடுக்கலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த பார்டர் டிசைன் வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டிச் அழகா. ஸோ இதை ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஹூக் சைஸ் வந்து நான் ரெண்டுக்குமே சேம் ஹூக் சைஸ் தான் யூஸ் பண்ணேன், 3.0 mm. ஓகே, நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில். ஓகே, இவ்வளோ தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமானது என்னென்னா, இந்த போ பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த போ பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வந்து 2 கலர்ஸ் பீஸ் ஆஃப் யான். இந்த யான் வந்து கொஞ்சம் கிளிட்டர் யானாக எடுத்துருக்கிறேன். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் யான்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கூகுள்லேயே நீங்கள் செக் பண்ணிங்களானே நிறைய டைப்ஸ் கிடைக்கும். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். நெக்ஸ்ட் செயின் 3, 1 2 3. இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 13 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ண போகிறோம். பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நியூனா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ யான் ஓவர் மேஜிக் சர்க்கிள்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஸோ 1 டபுள் குரூஷே பண்ணியிருக்கிறோம். 13 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, 13 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணியாச்சு. ரவுண்ட் 1 டெய்லை பிடிச்சி நல்லா இழுத்துட்டிங்கன்னா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டோம் பார்த்தீங்களா,
செயின் 1 2 3 தேர்ட் செயினோட டாப்பில் வந்து அப்படியே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த 2 வீக்கு நடுவில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 14 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 செயின் 3 1 2 3. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, இங்கே ஒரு ஹோல் மாதிரி தெரியும். அந்த சேம் ஸ்டிச்சில் வந்து நம்ம அகெயின் ஒன் மோர் டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இது வந்து ஒரு ஸ்டிச். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டிச் இதில் பண்ணிடாதீங்க, இந்த ஹோலில் சேம் ஸ்பேஸில். ஓகேவா, சேம் ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒன் டைம் டபுள் குரோஷே. இங்கே பார்த்தீங்கன்னாவே இங்கே ஒரு பிளாக் மாதிரி தெரியும். ஓகேவா, இது வந்து அடுத்த ஸ்டிச். ஓகே, ஸோ சேம் ஸ்பேஸில் ஒன் டைம் டபுள் குரோஷே. ஸோ செயின் 3 ஒரு டபுள் குரோஷே, அதே இடத்துல ஒன் டைம் டபுள் குரோஷே. ஸோ 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒன் டைம் டபுள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 2 வந்து இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் டபுள் குரோஷே ஒரு ஸ்டிச்சில். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 2, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒன் டைம் டபுள் குரோஷே. ஓகே, 1. ஓகே, 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2, ஒன் டைம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒன் டைம் டபுள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். 2 டைம்ஸ் டபுள் குரோஷே, ஒன் டைம் டபுள் குரோஷே. எண்டில் வந்து காமிக்கிறேன். ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு செயின் தான் லெஃப்டாக இருக்கும், அதில் ஒன் டைம் டபுள் குரோஷே. நம்ம இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 டைம்ஸ் டபுள் குரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணோம். செயின் 3 போட்டு ஒரே இதில் ஒன்று பண்ணோம். ஸோ அது 2 டைம்ஸ் கணக்காரனால நமக்கு வந்து ஒன் டைம் டபுள் குரோஷேயில் தான் எண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டிச் வந்து ஒரு ஸ்டிச் கிடையாது, ஏன்னா இதில் தான் செயின் 3 போட்டிருக்கோம். 1 2 3 செயின் 3யோட டாப்பில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 2ஓட எண்டில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 21 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, ரவுண்ட் 2. இப்போது ரவுண்ட் 3 4 5 3 ரவுண்ட்ஸ் மட்டும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் டபுள் குரோஷே பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும் போது இப்போ ரவுண்ட் 3 பண்ணுறேன். செயின் 3 1 2 3. ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 3 போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்சில் ஒன்றுமே பண்ணாதீங்க. இங்கே வந்து அடுத்த ஸ்டிச் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் டபுள் குரோஷே. ஸோ வெரி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரே ஒரு டைம் மட்டும் டபுள் குரோஷே பண்ணுங்கள். ஸோ ரவுண்ட் 3 4 5 வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்டோட எண்டில் வந்து 21 ஸ்டிச்சஸ் இருக்கும். 21 ஸ்டிச்சஸ் இருக்கும் ரவுண்ட் 3 4 5ல். ஈச் ஸ்டிச்சஸ் ஒன் டைம் டபுள் குரோஷே. நான் எண்டில் காமிக்கிறேன். ரவுண்ட் 3ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு டைம் டபுள் குரோஷே பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 2 3. எப்போவுமே எண்ட் பண்ணும்போது செயின் 3ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது ரவுண்ட் 4 5 இந்த ரவுண்ட் 3யை அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு 5ஓட எண்டில் காமிக்கிறேன். ஓகே, 4 and 5 முடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே, ரவுண்ட் 5ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 1 2 3 4 5. 5th ரவுண்ட் செயின் 1 2 3. தேர்ட் செயினோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம ரவுண்ட் 5ஓட எண்டில் 21 செயின்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபர்தர் ரவுண்ட் வந்து கரெக்டாக வரும். ஸோ எப்போவுமே இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஓகே, 21 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ரவுண்ட் 6 செயின் 3 1 2 3. ஓகே, செயின் 3. இப்போ இந்த சேம் ஸ்டிச் ஹோல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, செயின் 3 போட்டிருக்கோம்ல, இந்த சேம் ஸ்டிச்லேயே ஒன் டைம் டபுள் குரோஷே.
நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 6 இதே தான் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 1. ஓகே, பாருங்கள், 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் பண்ணியிருக்கிறேன். அகெயின் இந்த ஸ்டிச்சிலேயே செகண்ட் டைம் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஒன் மோர் டைம் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் மட்டும் டபுள் க்ரோஷே 1 1. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 6 இதே இது கண்டினியூ பண்ணுங்கள். 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 1. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ரவுண்ட் 6ஓட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கணும். ஃபஸ்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் டபுள் க்ரோஷே 1, இதுலேயும் 1. இது வந்து செயின் 3 போனது. 1 2 3 தேர்ட் ஸ்டிச்சோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ரவுண்ட் 6ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 27 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ நம்ம ரவுண்ட் 7 1 2 3 செயின் 3 சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரோஷே. அந்த ஹோல் இருக்கிறதுல இந்த ஸ்டிச்சுக்கு போயிடாதீங்க, இந்த சேம் ஸ்பேஸ்லே. ஓகே, 1 டைம் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு வெரி நெக்ஸ்ட் ஸ்டிச் இங்கே இருக்குது. 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 7 ஃபஸ்ட்டு இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, அதாவது செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆனதுனால இது 1 டபுள் க்ரோஷே. ஸோ 2 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 3ல் 1 1 1. ஓகே, அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 சேம் ஸ்பேஸ்லே. அகெயின் ஒன் மோர் டைம் டபுள் க்ரோஷே. ஸோ 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 3 செயின்ஸில் ஒன் டைம் டபுள் க்ரோஷே 1 செகண்ட். நெக்ஸ்ட் செயினில் 1 தேர்ட் டைம் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ரவுண்ட் 7 நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் 7ஓட எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக 4 ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு லெஃப்டாக இருக்கணும். ஓகே, ஒன்றில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. லாஸ்ட்டாக இருக்க 3 ஸ்டிச்சஸில் வந்து ஒன் டைம் டபுள் க்ரோஷே 1 2. நெக்ஸ்ட் இதில் தேர்ட் டைம் ஒன் மோர் டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் இதே கலரில் இந்த பெல்லோட ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. பெல் ஷேப் நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பார்டர் ரவுண்ட் மட்டும் பண்ண போகிறோம். இதான் லாஸ்ட் ரவுண்ட். நீங்கள் வந்து வேறு கலர் கொடுக்கணும் பார்டருக்குன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த யான்லேயே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த யான்லேயே நீங்கள் செயின் 3ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 2 3 செயின் 3ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹூக்கை இன்செர்ட் பண்ணி இந்த யானில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண மாட்டேன். நான் வந்து க்ரீன் கலர் யான் வந்து கிராப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே கூட செக்யூர் பண்ணுறதுக்காக நாட் போட்டுக்கலாம். ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். இதான் லாஸ்ட் ரவுண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ செயின் 1. ஓகேவா, இது வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் ஸ்டிச். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா. ஆனால் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் இந்த பார்டர் ரவுண்ட். ஓகேவா, நம்ம பண்ண போகிறது இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள்
ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் அப்படியே சிங்கிள் குரோஷேவே நீங்கள் கண்டினியூ பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து செயின் 1 போட்டிருக்கிறோம். ஓகேவா, இதான் செயின் 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எந்த ஸ்டிச் வந்து இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டிச்சோட முந்தின ஸ்டிச் வந்து இது. கடைசி ஸ்டிச்சோட முந்தின ஸ்டிச்சில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்படியே ஹூக்கை வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஸ்டிச்சில் இழுத்துட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ யான் ஓவர் பண்ணி சிங்கிள் குரூஷே பண்ணுங்கள். 2 லூப்ஸையும் எடுத்துருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பண்ண போகிறோம். சிங்கிள் குரூஷே வந்து நம்ம ஒவ்வொரு செயினாக இப்படி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே பேக்வேர்டில் நம்ம சிங்கிள் குரூஷே பண்ண போகிறோம். ஸோ தட் நமக்கு வந்து அழகாக ஃப்ரில்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சில் நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முந்தின ஸ்டிச் இது. அப்படியே பேக்வேர்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி சிங்கிள் குரூஷே. ஓகே, இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு முந்தின ஸ்டிச் இது. முந்தின ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி சிங்கிள் குரூஷே. இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல்லான பார்டர் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சில் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட ப்ரீவியஸ் ஸ்டிச் ஹூக்கை ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து எண்டில் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த யான்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ரவுண்ட் 7ஓட எண்டில் வந்து 35 ஸ்டிச்சஸ் இருக்கும், சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், எண்டில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ரவுண்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த பேக் ஸ்டிச் இன்னும் 2 ஸ்டிச்சஸ் இருக்குது. லாஸ்ட் ஸ்டிச் பாருங்கள். இந்த ஸ்டிச்சில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட யானை வந்து கட் பண்ணிக்கோங்க லாங் டெயில் விட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம்ல, இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பெல் வந்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம பெல் வந்து நம்ம தொங்க போடுற இந்த இதுவும் போவும் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு லூப் வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஹைட் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இப்படி 2ஆக வச்சா பெல் ஹைட் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, ஓகே, லூப் இந்த பெல் ஹைட்டோட கொஞ்சம் இப்படி கூட இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து நாட் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஹூக் வச்சு அப்படியே கிராப் பண்ணிட போகிறோம். ஹூக்கை வந்து இந்த சென்டரில் இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்பை வந்து அப்படியே ஹூக்கில் ப்ளேஸ் பண்ணி இழுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து போ பண்ண போகிறோம். போக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எனி 2 கலர்ஸ், இல்லை நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக போ பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை தனியாக போ வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். சாட்டின் ரிப்பனில் கூட நீங்கள் போ பண்ணிக்கலாம். நான் வந்து யான்லேயே பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு சைடாக இருக்குது பாருங்கள். இந்த இது வந்து நம்ம சைடாக வச்சுக்கிறணும், எல்லாம் பெல்லோட பேக் சைடாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாக சென்டரில் இருக்க ஒரு 2 லூப்பை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு, ஓகே, இப்படி கிராப் பண்ணிவிட்டு இந்த யானை வந்து இழுங்க. அவ்வளோதான்.
ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுக்கிறணும். நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான பியூட்டிஃபுல்லான பெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண க்ராச்செட் ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் இல்லை என்னோடய மெயில் ஐடியில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எனி கலர்ஸில் வந்து பண்ணிக்கலாம், எனி காம்பினேஷன்ஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. ஓகே, சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.